பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. ஸோ சீசன் 8ஓட 2வது ப்ரோமோக்கான எதிர்பார்ப்பு வந்து அதிகரிச்சிருக்கு. காரணம், மக்கள் செல்வன் அவர்கள் மக்களில் இருந்து ஒருவராக பண்ணி கொண்டிருக்கின்ற விடயம். அதை நினைக்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்கு இவங்க தான் போறாங்க அப்படின்ற மாதிரி பல உறுதியான சில பெயர்கள், சரிங்களா? ஸோ இந்த பெயர்களை பார்க்கக்குள்ள கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் 3, சீசன் 6, அது போல இலங்கை, மலேசியா மற்றும் வேற நாடுகளில் இருந்து போட்டியாளர்கள் வருவார்கள் அப்படி என்பது உறுதியாகுது. அது ஏன், என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அப்புறம் பிக் பாஸ் 8 தமிழோட ஆரம்ப தேதி, சில மாற்றங்கள், அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் 8 தமிழ் ப்ரோமோ 1 வீக்குக்கு முதல் போன புதன்கிழமை 4ஆம் தேதி பிக் பாஸோட 8ஓட முதலாவது ப்ரோமோ, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவோட முதலாவது ப்ரோமோ வந்தது. அப்போ இப்போ 1 வீக்ல அடுத்த ப்ரோமோ வரும்னு பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. மேபி ஒரு 50-50 சான்ஸ் இருக்கு வர. பட் மோஸ்ட்லி இல்ல சில வேலைகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு, அதுல ஒரு டேட்ல 2வது ப்ரோமோ வரும் அப்படி என்பதான் எனக்கு முதல் கிடைக்கப்பட்ட அப்டேட். ஸோ இன்றும் சில வேலை வரலாம் அப்படி என்பதும் ஒரு அப்டேட், சரிங்களா? ஸோ இன்று அல்லது வெள்ளி சனி ஞாயிறு, ஸோ இந்த டேட்ல ஒரு ப்ரோமோ அதை எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான் தகவல். சரி, இந்த ப்ரோமோக்கு வந்து பயங்கரமான, பொதுவாக பிக் பாஸோட ப்ரோமோ அப்படின்னாலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோமோக்கு ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு கடந்த 2 நாட்கள் அப்படின்னா, அங்கதான் மக்கள் செல்வனும் மக்களோட டிவி விஜய் டிவியுமே வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த உலகமே பிக் பாஸ் 7ல பிரதீப் அவர்களுக்கு நடந்தது அநியாயம். ஒரு டைட்டில் வின் பண்ண வேண்டிய ஒரு நபர், அவர் தான் வின்னர். அவருக்கு இப்படி ஒரு அநியாயம், பாவம். கமல்ஹாசன் அவர்கள் தனித்து, இது அவருடைய தனிப்பட்ட முடிவு. நான் வேணுமா பிரதீப் வேணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சண்டை போட்டு தான் அவர் பிரதீப்புக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணாரு. அது துரோகம் தான். அப்போ அதை வந்து விஜய் டிவியும் சரி, தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி, பிரதீப் அவர்கள் மீது தப்பில்லை அப்படி என்பதை அடுத்த வீக்கு அந்த ஒரு கிழமை ஃபுல்லாவே அவர் டாஸ்க் மூலமா நிரூபித்தார்கள், இந்த மாயாவோட கூட்டம் பண்ண வேலைகளை. அதுக்கப்புறம் பிரதீப்பிடையும் பேசினார்கள். அவங்க வந்து நியாயமாத்தான் இருந்தாங்க, விஜய் டிவியும் சரி, பிக் பாஸ் டீமும் சரி. ஸோ இப்போ வருகின்ற தகவல் வந்து அந்த ப்ரொமோலையும் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணது தப்பு. ஸோ இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்களின் கருத்தை மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லுவதாக ப்ரோமோ இருக்கும் அப்படி என்பது லீக்கான சில விடயங்கள். அதனாலேயே அந்த ப்ரோமோக்கான எக்ஸ்பெக்டேஷன் வானளவு போயிருக்கு. வெயிட்டிங், சரிங்களா? சரி, அப்ப இப்ப பிக் பாஸ் 8 தமிழுக்கு போக இருக்கிற போட்டியாளர்கள் இவர்கள் தான் கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப சொல்ற பேர்கள்ல கண்டிப்பா ஒரு 60-70% வருவார்கள் அப்படி என்பதுதான். அதுல ஃபர்ஸ்ட் அடிபடுற பேர் வந்து தர்ஷா குப்தா, சரிங்களா? தர்ஷா குப்தா எங்களுடைய பேர் சீசன் 5ல இருந்து அடிபட்டுச்சு, வரையில. சீசன் 6 வரையில, சீசன் 7 வரையில. இந்த வாட்டி கண்டிப்பா வருவாங்க அப்படி என்பதான் தகவல், சரிங்களா? என்னதான் இருந்தாலும் நம்ம டக்குன்னு ஜொலிக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து சோசியல் மீடியா எல்லாராலையும் திறமை இருந்தா, அவங்களோட டைமும் நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு மேல வந்துடலாம். அது எல்லாத்தையும் விட பல மடங்கு டக்குன்னு நம்ம உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு வரப்பிரசாதம் தான் பிக் பாஸ். ஸோ அப்போ தர்ஷா குப்தா அவர்களுக்கு இந்த டைம் தேவைப்படுது. சினிமாவில் ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படி என்பதான் என்னுடைய பார்வை. இவங்க வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், சரிங்களா? தெலுங்குல கூட விஷ்ணு பிரியா அப்படின்னு ஒருத்தவங்க போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களை போல அவங்களும் ஸ்டார் மால தான் அவங்களும் சில சீரியலோ ஷோக்களோ பண்ணியிருக்காங்க. இவங்க விஜய் டிவில சில ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்கள அங்க எடுத்த மாதிரி இங்க இவங்க வர சான்சஸ் இருக்கு, சரிங்களா? அடுத்தது ஃபரினா அவர்கள், பாரதி கண்ணம்மாவோட ஹீரோயினி, வில்லி, இவங்க தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க இல்லைன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமே வேலை இல்லைங்க. ஸோ இவங்களை வெறுத்த ஒரு கூட்டம், இவங்களை ரசித்த ஒரு கூட்டம். ஸோ 3 ரோலுமே இவங்க தான் பண்ணாங்க அப்படி என்பது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை. வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். ஸோ ஃபரினா அவர்களும் கிட்டத்தட்ட உறுதி அப்படி என்பதான் தகவல், சரிங்களா? அடுத்தது ஹன்சிதா அப்படின்றவங்க இப்ப குக்கு வித் கோமாளி சீசன் 5ல கோமாளியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கண்ணம்மான் ஒரு சீரியல்ல ஹீரோயின் இவங்க தான். ஸோ இவங்களையும் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான். அடுத்தது வந்து பவித்ரா ஜனனி அவர்கள்,
சிறகடிக்க ஆசை அதில் ஹீரோயின். ஸோ இவங்களுக்கு ரசிகர்கள் அதிகம், செல்ஃப் மேட். ஸோ இவங்களும் வரலாம் அப்படி என்பதுதான். ஸோ பெண் போட்டியாளர்கள் இந்த 4 பேரோட பேர் தான் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது ஆண்கள்ல ரவீந்தர் சார் அவர்கள். பொதுவாக பிக் பாஸ் ரிவ்யூ எவ்வளோ பேர் பண்ணாலும் ரவீந்தர் சாரோட வாய்ஸுக்கு இருக்கிற பவர் யாருக்குமே இல்லை. சரியா? அந்த மேன் ஆஃப் வேர்ட்ஸ், மேன் ஆஃப் வாய்ஸ் அப்படின்வாங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு கம்பீரமான ஒரு சிங்கம் போல ஒரு நபர். இவரை பிக் பாஸுக்குள்ள எடுக்க பிக் பாஸ் டீம் பல தடவை முயற்சி செய்தார்கள். ஸோ இந்த முறை இவர் வருவார் அப்படி என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்தது தீபக் அவர்கள், சின்னத்திரை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் பண்ணாத எந்த கதாபாத்திரமும் இல்லை. ஹீரோவா பண்ணாலும் சரி, வில்லனா பண்ணாலும் சரி, அதை ரசிக்கிற மாதிரி பண்ணுகின்ற நான் ஃபர்ஸ்ட் ரசித்த சின்னத்திரை நடிகர்கள் அப்படின்னா 2 பேர். ஒன்று தீபக் அவர்கள், இன்னொன்று வேணு அரவிந்த் சார். அலைகள் என்ற சீரியல்ல வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. நான் ரசித்து பார்த்தேன், என்ன வில்லத்தனம். ஸோ அப்படி தீபக் அவர்களும் கண்டிப்பா இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல வின் பண்ணுவதற்கு அவர் வந்தாருன்னா சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். ஸோ தீபக் அவர்கள். அடுத்தது வினோத் பாபு, சிறகடிக்க ஆசை அதுல ஹீரோவா நடிச்சவர். அவருடைய பேரும் இருக்கு. அடுத்தது ஆர்னவ் அப்படின்றவர், கண்ணம்மா சீரியலோட ஹீரோ. ஸோ இவருடைய பேரும் இருக்கு. இவங்க தவிர்த்து மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள், அவரை பற்றி சொல்லவே வேணாம். பல பேருக்கு பாடமா இருக்கிறவர், செல்ஃப்மேட் சூப்பர் ஸ்டாரு. ஸோ அவர் இப்போ குக் வித் கோமாளியோட ஜட்ஜு, அவரையும் எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான். அடுத்தது டைரக்டர், ஆக்டர், தயாரிப்பாளர் பார்த்திபன் சார் அவர்கள். ஸோ பார்த்திபன் சார் அவர்கள் வருவாரா அப்படின்னு பல பேர் ஆச்சரியப்படைக்குள்ள தெலுங்குல சிவாஜி அப்படின்னு ஒருத்தர் போயிருந்தார் சீசன் 7. நமக்கு பார்த்திபன் சார் இங்க எப்படியோ அப்படித்தான் அவர் அங்க. அவர் ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், தயாரிப்பாளர். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இங்க பார்த்திபன் சார் அவர்கள் வருவதில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, வர சான்சஸ் அதிகம். சரிங்களா? ஸோ இவங்களை தவிர்த்து அருண் அப்படின்றவர் பாரதி கண்ணமால ஹீரோவா பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஹீரோவா பண்ணியிருக்காரு. அர்ச்சனா அவர்களுடைய நண்பர். சரிங்களா? ஸோ இவரையும் எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் தகவல். ஸோ போட்டியாளர்கள் இந்த லிஸ்ட்டை பார்க்கக்குள்ள இவங்க ஒன்று சினிமாவில் இருந்தவங்க, மோஸ்ட்லி சீரியல்ல இருந்தவங்க. பொதுவாக சீரியல்ல இருந்த லிஸ்ட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லீக் ஆயிடும். ஏன்னா அது டிவி அது லீக் ஆயிடும், எப்படியும் லீக் ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 12, ஒரு 13, 10 பேர் கிட்ட வருது இல்லை. ஸோ 24 பேர் உள்ள போவார்கள் இந்த வாட்டி. மொத்தமா 24, 22, 22லேருந்து 24க்குள்ள போட்டியாளர்கள் இருப்பார்கள் அப்படி என்பதுதான். ஸோ இதுல ஒரு 12 பேர் வந்தாலும் 10 பேர் வெளியில இருக்கு. ஸோ அந்த 10 பேரோட பேர் இப்ப ரகசியமா இருக்கு, இப்போ வரைக்கும் வரையில. காரணம் என்னன்னா அவங்க ஒன்று வெளிநாட்டுல இருந்து வரலாம், இல்லை அப்படின்னா உள்ளூர்லையும் ஃபேமஸ் இல்லாத நபர்கள். இப்போ தாமரை வந்தாங்கல்ல, தாமரை செல்வி மேம் வந்தாங்க, அப்படியான நபர்கள். ஸோ அப்படியான நபர்கள் வர, புதுமுகங்கள் வர சான்சஸ் அதிகம். ஸோ தெரிந்தவர்கள் 50-50, தெரியாதவர்கள் 50-50 அப்படி என்பதான் இந்த சீசன் என்றது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இப்பயும் போட்டியாளர்களை பார்க்கக்குள்ள அதுதான் உறுதியாகுது. ஸோ எனக்கு ஹாப்பி. சரிங்களா? ஸோ இந்த லிஸ்டோட பழைய போட்டியாளர்களும் வர சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர், ஒரு டோக்கனு தமிழ்லையும் போகுது, தெலுங்குலையும் போகுது. தெலுங்குல இப்போ வரைக்கும் யாரும் வர இல்லை. ஸோ தமிழ்னா அப்படி உண்மையா யாராவது வரணும் அப்படின்னா கண்டிப்பா பிரதீப் அவர்கள் வரணும் அப்படி என்பது என்னுடைய விருப்பம். சரிங்களா? ஏன்னா போன வாட்டியே அந்த 50 லட்சம் அந்த டைட்டில் அவருக்கு தான் போக வேண்டியது, கமல்ஹாசனால இல்லாம போச்சு. ஸோ இந்த வாட்டி அவர் அதை எடுத்துட்டு போனாருன்னா எனக்கு இல்லை, என்னை போல பல கோடி பேருக்கு ஒரு மன நிம்மதியா இருக்கும். சரிங்களா? முக்கியமா ஓகே. ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.